உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம என்னோட போட்டோவை யூஸ் பண்ணி பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராய். யாருக்கு எதிராக தொடர்ந்து இருக்கிறாங்க, என்ன வழக்கு பார்த்துருவோமா? இந்தியன் சினிமாலேயே அதிக புகழ்பெற்ற ஒரு நடிகை அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பல மொழிகளில் பல படங்கள் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா உலக அழகி அப்படிங்கிற பட்டம்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாருமே அவங்க ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த வழக்கை தொடர்ந்துருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துச்சு ரீசெண்டாக. அப்போது அவங்க சைட்லேருந்து பல விஷயங்களை சொன்னாங்க. அதாவது பல வெப்சைட்டு அவங்களோட பேரை யூஸ் பண்ணி பொருட்களை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி அவங்க மார்க் பண்ணி அவங்க ஃபோட்டோஸை டிஷர்ட்டில், சில பாத்திரங்கள்ல ஜார்லாம் வச்சு யூஸ் பண்ணி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வழக்க தொடர்ந்துருக்கிறாங்க. கூடுதலாக இது வந்து 1-2 வெப்சைட்ல நடக்கல, நிறைய வெப்சைட்ல இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சாட்சிக்கு நிறைய வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் அவங்க சைட்ல இருந்து வாதிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அந்த மாதிரி அங்கீகாரம் இல்லாத போதிலும் அவங்களோட பேரை யூஸ் பண்ணி பொருட்களோட சில விஷயங்களை விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வலைத்தளங்களை கண்டிப்பாக நீக்கணும், அவங்களுக்கு கண்டனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை அவங்களுக்கு எதிராக பண்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா விசாரணையை ஜனவரி 18ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட்டு.